மொபைல் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம். அது கம்மியான ஸ்பேஸ் தான் தேவைப்படுவோம். தேவையான டூல்ஸ்லாம் அந்த அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்க்ரூஸு அதை கலட்டுறது அவ்வளோதான். கேபிள்ஸு, சார்ஜர், பென் ட்ரைவ், மெமரி கார்டு இதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் வாங்கலாம், எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச் டிஸ்பிளே ஃபோன் வந்து ஒரு சர்வீஸ் வந்தது. அட்லீஸ்ட் ₹500 ஒரு 15 மினிட்ஸ். ஸோ இந்த டிஸ்பிளே தான் அங்கே நான் செக் பண்ணி வாங்கிட்டு வர்றேன். ஸோ இதுக்கு கேரண்டி வாரண்டியும் இருக்காது. இது வந்து டெக்னிக்கலாக நான் போய் எதுவும் கற்றுக்கிறலாம் கிடையாது. யூடியூப் குரு. ஸோ இதை நான் டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லித் தரல. பட் இதையும் நம்ம பண்ணலாம். சார்ஜர்லாம் ஸ்டார்டிங்லேயே ₹60 கொடுக்குறேன். ஓப்பனாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து டபுள் த மார்ஜின். ஸோ நல்ல ப்ராடக்டாக வச்சு நாங்கள் ரேட்டு கம்மியாக அதை கொடுத்தாலும் இது டூப்ளிகேட்டு, அதனால வாங்க வேண்டாம் அப்படின்னு என் காது படவே பேசினேன். அந்த வில்லேஜ்லேயே வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து எனக்கு ஓடிட்டு இருக்குதுங்க. ஹெட்ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்கண்ணே? ₹25 இருக்குங்க ஸ்டார்டிங். சும்மா 30%, 20%லாம் வச்சு ஜெயிக்க முடியாது. நல்ல பைசா தான் இதுலேயும். நம்ம ப்ளூடூத் இந்த மாதிரி இதான் அந்த கேபிள், யூஎஸ்பி கேபிள்ஸ். இட் கம்ஸ் அரௌண்ட் 25, 30. வணக்கம், நான் அமீர் அண்ட் யூ கைஸ் ஆர் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் இந்தியன். அதான் மொபைல் பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படாது, கம்மியான ஸ்பேஸ் தான் தேவைப்படுவோம். டூல்ஸும் நிறையா தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு தேவையான டூல்ஸ்லாம் அந்த அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்க்ரூஸு அதை கலட்டுறது அவ்வளோதான். இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, அவ்வளோதான். அது போக நான் ஒரு சில அந்த ஐட்டமை வீடியோவில் ஃபாலோ பண்ணுங்க சொல்லியிருக்கேன். கேபிள்ஸு, சார்ஜர், பென் ட்ரைவ், மெமரி கார்டு இதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் வாங்கலாம், எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு ஒரு டச் டிஸ்பிளே ஃபோன் வந்து ஒரு சர்வீஸ் வந்தது. ஸோ அதை நான் பண்ணி கொடுத்தேன்னா வந்து ஐ கேன் ஏர்ன் அட்லீஸ்ட் ₹500 ஒரு வேலை முடிச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப பெரிய வேலை கிடையாது. வாங்கிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு என்னோட வேலைன்னு பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ். பட் அந்த ப்ராடக்ட் என் கையில் இருக்கணும். அதை செக் பண்ணி இந்த ஜீனியஸ் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய டெக்கி கிடையாது, நான் பெரிய ஜீனியஸ் கிடையாது. நானும் எல்லோரும் மாதிரியும் யூடியூப் பார்த்துட்டு அதை செக் பண்ணி போட்டது தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஓரளவுக்கு நல்ல காசு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமரோட மொபைல் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உடஞ்சி போன டச் டிஸ்பிளேலாம் தனியாக கழட்டிட்டு வெறும் போர்டு மட்டும் ஃப்ரேமோடு எடுத்து கொண்டு போயிட்டேன். கொண்டு போனோன்னா அங்கேயே செக் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இது அந்த ஏரியா, அந்த மதுரையில் இருக்கிற அந்த அந்த மொபைல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிற கடை. ஸோ அங்கே போயிட்டு அந்த போர்டோடு கொண்டு போய் கொடுத்தோன்னா அங்கே செக் பண்ணி கையோடு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே செக் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்களேன் எங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே தான் அங்கே நான் செக் பண்ணி வாங்கிட்டு வர்றேன். அங்கே ஓகே ஒர்க் ஆகுது, டச் டிஸ்பிளேலாம் ப்ராப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டால் அங்கேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்து அப்படின்னா இங்கே அடுத்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா 2-3 வேலையாயிரும், திருப்பி அலையிறாப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு கேரண்டி வாரண்டியும் இருக்காது. அதனால் அங்கேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொண்டு வந்துடுவோம். நான் வாங்குகிற கடை இது. நான் வாங்குகிற கடைகளில் ஒரு கடை இது. இங்கே மொபைல் பவுச்சாக இருக்கட்டும், பேனலு எல்லாமே வாங்குவேன். டெம்பர் கிளாஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ செக் பண்ணி வாங்கிட்டு வந்ததை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேங்க, அவ்வளோதான். சுற்றியில் வச்சுட்டு இந்த பேஸ்ட் தனியாக அங்கேயே இருக்கும், அதே ஷாப்லேயே இந்த பேஸ்ட்டை தான் அதில் நம்ம பேஸ்ட் பண்ணுறது. இதுவும் அவ்வளோதாங்க. ஒரு பேஸ்ட்டோட ரேட்டு ₹80, ₹100 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். மொபைல் சர்வீஸுங்க, இதுவும் சேர்த்து பண்ணால் தான் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கலாம். சும்மா ஜவுளி இதில் மட்டும் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இன்கம் வராது. ஸோ இதையும் அப்பப்போ பார்க்குறோம். ஸோ ஒரு டச் டிஸ்பிளே நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதை வந்து டெக்னிக்கலாக நான் போய் எதுவும் கற்றுக்கிறலாம் கிடையாது, யாரும் சொல்லித்தரவும் இல்லை. யூஷுவல் இருக்கவே இருக்குது யூடியூப் குரு, அதை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இந்த டச் டிஸ்பிளே ஒட்டிட்டு நம்ம கொடுத்தோம்னா வந்து யூ கேன் ஏர்ன் ₹500. ஸோ ஒரு நாளைக்கு 1, 2 இல்லை மாதத்துக்கு 5, 10 வந்தால் கூட அது ஒரு ₹500 வந்துடுது இல்லையா? ஸோ இது வந்து என்கிட்ட அவங்க கொண்டு வந்தது வந்து ஃபுல்லாக உடஞ்சி, டிஸ்பிளே பயங்கரமாக உடஞ்சி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரேம்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஃப்ரேமோடு சேர்த்து நான் புதுசாக மாற்றுறேன். ஸோ இது நான் சொன்னப்போ வந்து ரொம்ப பெரிய வித்தையெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி தாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து டெக்னிக்கலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஐம் நாட் அ டெக்கி. படித்தது எம்காம் தான். ஸோ ஆர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் பார்த்துக்கிட்டோம்னா ₹500ங்க. ₹500 இது என்ன முடிச்சிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி முடித்தா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரல, பட் இதையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தாங்க நான் சொல்ல வர்றேன் நான். ஸோ இதுலேயும் நம்ம காசு பார்க்கலாம். அதாவது பெரிய ரிஸ்க் கிடையாது. டச் டிஸ்பிளே மாற்றுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஸோ அதுவும் நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் பிஸ்னஸ்லேயே நல்ல காசுங்க. சும்மா அதாவது அதுக்கும் நிறையா ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஓட்டினீங்கனாலும் ஒரு இடத்துல வந்து நார்மலாக ₹100 சார்ஜ் பண்ணுறேன் நான். ₹100 டெம்பர் கிளாஸ்க்கு. அண்ட் என்கிட்ட அந்த ஹெட்ஃபோனு, சார்ஜர் அது எல்லாமே இருக்குது. சார்ஜர்லாம் ஸ்டார்டிங்லேயே ₹60 கொடுக்குறேன், நார்மல் சார்ஜர். அதுக்கப்புறம் கேரண்டின்னு சொல்லிட்டு அது ஒரு ₹200 தர்றோம். பட் அதோட ரேட்டெல்லாம் நீங்கள் அதுவும் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனாக சொல்கிறேன், அதெல்லாம் வந்து டபுள் த மார்ஜின். இஃப் யூ பை தட் ஃபார் ₹100 யூ கேன் செல் இட் ஃபார் ₹200. அந்த மாதிரி தான் மொபைல் மார்க்கெட்டிங் இன்னைக்கு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் கம்மியாக விற்கலாங்க. விற்றீங்கன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க நம்ம மக்கள்?
ஆக்சுவலாக நான் விற்றேன். நான் இப்போ டெம்பர் கிளாஸ்லாம் 50 ரூபாய்க்கு ஒட்டினா நம்ம மக்கள்லாம் வந்து சந்தேக பேர் வழியாச்சே. அதனால வந்தவொடனே என்ன சொல்லிடுறாங்க, இது டூப்ளிகேட்டாக இருக்கும் போல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட்டை வச்சு நாங்கள் ரேட்டு கம்மியாக அதை கொடுத்தாலும் இது டூப்ளிகேட்டு, அதனால வாங்க வேண்டாம் அப்படின்னு என் காது படவே பேசினாங்க. அன்னையிலேருந்து நானும் முடிவு பண்ணேன், ஓகே போடுறா எல்லாரும் போலையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூஸ்வலாக அதே ரேட்டு அப்படியே போட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுலேயும் நல்ல பைசா, இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சார்ஜரு, ஹெட்ஃபோனு அண்ட் மொபைல் ஆக்சசரிஸ், அந்த சார்ஜர்லாம் இப்போ கடைக்கு வர்றாங்க, ஜவுளி கடைக்கே வர்றாங்க, நீங்கள் வச்சுக்க கடைக்கே வர்றாங்கன்னா நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சமாக தான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலே வர்றதுல ஒரு ஹெட்ஃபோன் வாங்குவாங்க, சார்ஜர் வாங்குவாங்க. அது வாங்குறப்ப அது உங்களுக்கு நல்ல இன்கம் இல்லை. ஸோ இதை நான் வந்து ஆல்மோஸ்ட் பேஸ்ட் பண்ண ப்ராசஸ் போயிட்டேன், பேஸ்டிங் ப்ராசஸ். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னால் ஓகே, அவ்வளோதான். நான் ஏன் இந்த வீடியோ கூட நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் வரணும். இதெல்லாம் நான் சொன்னாப்புல நான் டெக்கி கிடையாது, டெக்குக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ஸ்டில் ஐம் ஒர்க்கிங் ஆன் திஸ். நம்ம இன்ட்ரெஸ்ட் தான், அதுலேயும் 4 காசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது. ஸோ பேலன்ஸ் பண்ணி அப்படி இப்படி ஓடுறதுனால தான் நான் அந்த வில்லேஜ்லேயே வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து எனக்கு ஓடிட்டு இருக்குதுங்க. சின்ன கடையை ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக அந்த ரேஞ்சு கொண்டு வந்தேன்னா இந்த மாதிரி தான் எல்லா திங்ஸும் எல்லாமே பண்ணுவோன்ற மாதிரி பண்ணது. மொபைலே ஏன்டா மிஸ் பண்ணேன், அதுவும் நல்ல மார்க்கெட், இனிமேல் ஃபியூச்சரில் அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிசைட் பண்ணி அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க நான் பார்த்துருவேன். கொஞ்சம் போர்டு வேலை அந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய இருக்கிறாங்க சிட்டிக்குள்ளே. ஸோ தெரிஞ்ச கடைங்களை அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுத்துருவேன். அவங்க எனக்கு அந்த போர்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை நான் கைமாற்றி விடுற மாதிரி தான். ஸோ அதுலேயும் வந்து ஓரளவுக்கு நல்ல இன்கம் இருக்குங்க. ஸோ அஃப்கோர்ஸ் முடிஞ்சு போச்சு, எனக்கு டச் டிஸ்பிளே ஒட்டிட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு earn 500 rupees. ஸோ சிம்பிள். பேஸ்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக அப்படியே தடவி விட்டு அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா? ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணி 4-5 ஷர்ட் விற்று நம்ம 500 பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளாக, இல்லை பார்கெயினும் கிடையாது. ஸோ முடிஞ்சு எல்லாமே செக் பண்ணிட்டேன், முன்னாடியே செக் பண்ணி வச்சிட்டேன். செக் பண்ணிட்டு தான் அதை நான் ஒட்டுறேன். நான் ஒட்டி முடிச்சுட்டு அடுத்து பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம இந்த நீங்கள் சால்ட்ரிங் பண்ணுற வேலை கூட கிடையாது இல்லை. ஸோ இந்த பின்னில் நம்ம மாட்டி விட்டுற வேலை தான். நான் சொன்னப்போ அது யூடியூப்பில் பார்த்துக்கோங்க, இதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்காது, இதில் ஜீனியஸாக இருக்கவங்க சொல்லிக் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு வேலை. நார்மலாகவே ஃப்ரைடேனாலே கொஞ்சம் பிஸ்னஸ் டல்லாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நேரத்தில் இப்படியே தான் வச்சுருவோம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். காலையில் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணேன், வியாபாரம் பண்ணேன். ஓகே, இனி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டயத்தில். இந்த ஃபோன் ஆக்சுவலாக நேற்றே நான் வேலை முடிச்சிருக்கணும், முடிக்க முடியல. இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ வந்துடுவார். நேற்று அவர் கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல, இன்றைக்கி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிக்கலாம். அண்ட் நான் அதில் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் இப்போ இன்கேஸ் ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்களேன்? 25 ருபீஸ்லேருந்தே இருக்குங்க ஸ்டார்டிங். மைக்கோட வர்றது வந்து 25 ருபீஸோடய இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி ஆனால் டபுள் த ரேட்டு தாங்க கொடுக்கணும். 50-60 கொடுத்தீங்கன்னா தான் செட் ஆகும். ஏன்னா ஒரு சில பீசஸ் வந்து டேமேஜ் ஆகும், வேஸ்ட் ஆகும், ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குகிற ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், ஹெட்செட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் இன்கேஸ் வெளியில் கடையில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அஃப்கோர்ஸ் டபுள் த ரேட்டு தான் இருக்கும். எண்ட் யூசர்ஸ் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு என்னடா அவ்வளோ ரேட்டு வைக்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய டேமேஜஸ் வரும், அதனாலேயே அந்த ரேட்டு வைக்க வேண்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் வைப்பாங்க. அதுலாம் சும்மா 30%, 20%லாம் வச்சு ஜெயிக்க முடியாது. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேரண்டி ஐட்டம் விற்கிறோம்னா நம்ம கம்மியாக கொடுக்கலாம். பட் இது கேரண்டி இல்லாத ஐட்டம்னா வாங்கிட்டு வர 10 பீஸில் 4 பீஸ் நம்மளுக்கு டேமேஜஸ் வரும். அதனால நல்ல பைசா தான் இதுலேயும், வாங்கிடுவாங்க, பிரச்சனை இல்லாமல் நல்லா போகும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெட்ஃபோன்லாம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பிள்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முடிச்சிட்டேன், ஸ்க்ரூ பண்ணி அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சு, தேட்ஸ் ஆல். ஸோ என்னோட கஸ்டமர் வந்தார்னால் ஐம் கோயிங் டு கிவ் ஹிம் அண்ட் ஐம் கோயிங் டு கெட் மை மணி. ஸோ ஃபினிஷிங், முடியை கவர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பழக தான் இது வரும். அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ உடஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவோம். பட் எந்த இடத்துல எப்படி தட்டினா ரிப்பேர் சரியாகும் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். இது ஃபைனல் ஃபினிஷிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து ஃபெவிக்விக் இந்த மாதிரி ஐட்டம் யாரும் போட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் போட்டுட்டு கொஞ்சம் லப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2 to 3 hours அதுக்குள்ளே அந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக சட்னு பிடிச்சிக்கிறோம், அந்த கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். ஸோ ஒரு 2 to 3 hours வரைக்கும் இன்கேஸ் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னாலும் அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க கையில் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ தேட்ஸ் ஆல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பேஸ்ட் பண்ணிட்டேன், முடிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஹெட்ஃபோன், மெமரி கார்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சேல் பண்ணுவேன்.
பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி, அதுவும் சரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஸ்பேஸுன்றது இவ்வளோ தான். இவ்வளோ தான் தேவைப்படும். நான் வச்சிருக்கிற அது போக யூஎஸ்பி கேபிள்ஸ், சார்ஜர் வாங்குறப்போ உங்களுக்கு அந்த கேபிள் மட்டும் தனியாக வாங்குவாங்க. இந்த யூஎஸ்பி கேபிள்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குவேன். அது போக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி சேல் பண்ணலாம். நம்ம ப்ளூடூத் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இதுவும் ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகுங்க. இது இன்னும் ஒரு சில ஐட்டம் எனக்கு சேல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட ப்ளூடூத் தான். ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் சேல் ஆயிடுச்சு. அடுத்து நான் அதை வாங்கிட்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய சார்ஜர்ஸ், இதான் அந்த கேபிள், யூஎஸ்பி கேபிள்ஸ். இட் கம்ஸ் அரவுண்ட் 25-30 அந்த ரேஞ்ச் வரும். கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா போடணுன்னாலும் போடலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ மொபைல் பிஸ்னஸ்லேயே ஓரளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன ஒரு ஐடியா தான். அதாவது நான் சொன்னப்போ வந்து அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் தேவைப்படும் அப்படின்லாம் கிடையாது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அந்த ஸ்பேஸில் நம்ம ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணலாம். நிறையா தூக்கிட்டு வந்து வச்சு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்றது கிடையாது. சின்ன ஸ்பேஸ் தான். ஒரு டேபிள் அளவு இருந்தாலே உங்களுக்கு ஓகே தான். பாதி டேபிள் இருந்தாலே போதும். அதுக்குள்ளேயே நம்ம ஜாமான் அனுப்பி வச்சிடலாம். ஸோ அதில் ஏர்ன் பண்ணலாம். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் வணிகன் நம்பர். தேங்க்யூ.